சாட்டர்டே மார்னிங் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மழை பெஞ்சதுனால அந்த டாஸ்க் எனக்கு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செடிங்களும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலை குழம்பும் பீட்ரூட் பொரியலும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு அதே கொண்டக்கடலை குழம்பு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராக்கிக்கு காலையில் மீன் தான் சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால அவனுக்கும் ஒரு பக்கம் மீன் வச்சு அவனுக்கும் அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ காலையிலே ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கும்போது கொரியர் வந்திருந்தது. தூப் ஸ்டிக் தான் வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் அந்த மேலே இருக்கிற பபுள் ரேப் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. உட்டன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த உட்டன் பாக்ஸ் தான் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $299க்கு தான் நான் வாங்கினேன். பட் அதில் $599 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வாங்கும்போது அந்த ப்ரைஸில் தான் இருந்தது. 2 ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா இந்த தூப் ஸ்டிக்கை ஃபுல்லாகவும் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா பாதியாக உடச்சும் நம்ம ஏற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சக்ராஸ் ஒரு 5 சக்ராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சக்ராக்கு ஒரு தூப் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து சோலார் சக்ரான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சக்ரா பற்றி பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. பட் ஃப்ராக்ரன்ஸ் வைஸ் வந்து அந்த கொரியர் பாக்ஸே அவ்வளோ நல்லா மணமாக இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு மைல்டு ஸ்மெல்லாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் தான் வாங்கியிருந்தேன். இதனுடைய கலர் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பிரிண்ட்டுக்காகவே வந்து நான் ரொம்ப நாள் வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த டைம் வாங்கிடலான்னு சொல்லி இதுவும் போட்டாச்சு. இதுவுமே $299 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. சண்டே லஞ்சுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. சரி டிவி பார்த்துட்டே பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இந்த புதினா இலை கொத்தமல்லி இலை பிக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பான ஒரு வேலை. ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டையுமே வந்து உரித்து வச்சுட்டேன். ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த பூஞ்சாம் பிடிச்ச மாதிரி ஆகி வேஸ்ட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதுல தான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சண்டே வந்து மார்னிங் எங்கள் மாமனார் வராரு அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங்கே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு செஞ்சாச்சு. டிஃபனுக்கே வந்து குழம்பு வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாட்டுக்கோழி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இட்லியும் சிக்கன் குழம்பும் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கின்னு பார்த்து நாட்டுக்கோழி ரொம்பவே ஹார்டாக இருந்தது. அது வேகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு வழியாக வந்து இட்லி நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ஹரியாலி சிக்கன் வேணும்னு சொல்லி பாப்பாவும் கேட்டிருந்தா, ஹஸ்பண்டும் கேட்டிருந்தாரு. சரின்னு சொல்லி அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் வந்து உண்மையிலேயே டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த நெஞ்செறியறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 5 முந்திரி, 2 பச்சை மிளகாய், ஒரு கையளவு வந்துட்டு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல புளிச்ச தயிர் இருந்ததுன்னா ஒரு கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்துட்டு. ஸோ நான் தயிர் ஆட் பண்ணதை காமிக்கலை. நீங்கள் வந்து இது கூட ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடணுன்னா போடலாம். அது நம்ம இஷ்டம் தான். அதெல்லாம் நல்லா இதை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நான் நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் வந்து எனக்கு இருக்கிறதே தெரியக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு வந்து வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிடுவேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு அதிலேயே வந்து இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அரைக்கும்போது 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுலேயும் 2 பச்சை மிளகாய் போட போகிறோம். அதனால் நீங்கள் மசால் வந்து ஆட் பண்ணும்போது மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலா வடை போனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றி அதில் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு செமி கிரேவியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமாங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நான் பெப்பர் சிக்கனும் செஞ்சுருந்தேன். பட் அதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. அவ்வளோதான். சண்டே லன்ச் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு மத்தியானம் போல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 5 ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்தது. அங்கே ரெடியாகி கிளம்பி போயிட்டும் வந்தாச்சு. ஸோ சண்டே விலாக் அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.